ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். தளபதி கோட் படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு வந்துட்டுருக்காரு. கோட் படம் ஃபைனல் ஷெடியூலுக்காக ரஷ்யா போயிருக்காங்க. ஏப்ரல் 19 ஃபுல் ஷூட்டிங் முடிக்கிறதா பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ காய்ஸ், தளபதி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. 2026 முழு மூச்சோட அரசியல் இறங்கணும். அதனால் சினிமாவிலேருந்து விலகணும். தன்னோட கடைசி படம் தளபதி 69 தானும் அவரே சொல்லியிருந்தார். தளபதி 69 டைரக்டர் வினோத்தும் தளபதி 69 படத்தை டிவிவி என்டர்டெயின்மெண்ட், அதாவது தெலுங்கில் RRRனு மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்த டிவிவி என்டர்டெயின்மெண்ட் தயாரிப்பு தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்நிலையில் டிவிவி என்டர்டெயின்மெண்ட் தளபதி 69 விலகி இருப்பதாகவும், தளபதி 69 தயாரிக்கிறதுக்கு 3 நிறுவனம் போட்டிகிட்டு இருக்காங்க. அதில் AGS, 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோ, சன் பிக்சர்ஸ். ஆல்ரெடி ஏஜிஎஸ் கோட் படத்தை தயாரிச்சிட்ருக்காங்க. அதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோவும் தளபதியை வச்சு லியோ படத்தை தயாரிச்சிருந்தாங்க. தளபதி 2026 அரசியல் வரப்போகிறதுனால தளபதி 69 படத்தை சன் பிக்சர்ஸ் தயாரித்தா எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகும்னு, அதனால் சன் பிக்சர்ஸ் தான் சூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தளபதி 69 சன் பிக்சர்ஸ் 2026 தேர்தல் இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தா சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட தாட் என்னன்னு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. நானும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன விஜய் அப்டேட்களுக்கு விஜய் கட்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.